தாவேகா ஜோசப் விஜய் அவர்கள் மீண்டும் சேலத்திலே பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார். தேர்தல் கமிஷனுக்கு ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி சார்பிலே கோரிக்கை புகார் மனுவை அனுப்பியிருக்கிறோம். தாவேகாவினுடைய அரசியல் பதிவை ரத்து செய்ய வேண்டும். தாவேகா ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. தேர்தல் கமிஷன் விதிமுறைகளின்படி, தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி தாவேகா ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தல. 18 வயது பூர்த்தியானவங்களுக்கு தான் கட்சி. ஆனா தாவேகா கூட்டத்தில் என்ன 18 கை குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளையுமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, வன்முறை, உயிரிழப்பு. 40 பேர் செத்து போயிட்டான். எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க ஆளுங்கட்சி. ஆனா அவங்களை கைது செய்யல, நடவடிக்கை எடுக்கல. யார் தான் கொண்டா? 40 பேர். அந்த மரணத்துக்கு நீதி என்ன? இந்த குற்றத்துக்கு காரணம் யாரு? வெக்கமா இல்லையா? சிபிஐக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் நான். ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த மரணங்களுக்கு காரணம் யார்? தாவேகாவா? தாவேகா மேல நடவடிக்கை எடு. சரி, அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்காமல் பாதுகாப்பு கொடுக்க தவறிய திமுகவா? திமுக மேல நடவடிக்கை எடு. அரசு அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடு. 40 பேர் செத்து போயிருக்கிறான், மறுபடியும் அவன் கூட்டத்துக்கு வர்றாங்களாம். நீதிமன்றம் இதை வேடிக்கை பார்க்க கூடாது. நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக பயந்து கொண்டு மறுபடியும் அவங்களோட கூட்டணி சேர்ந்துடலாமா, அவரை கைது பண்ணா மக்கள்கிட்ட அனுதா, இதை பார்க்காதப்பா. 40 பேர் செத்து போயிருக்கிறான். எஃப்ஐஆர் போட்டிருக்கிற. எஃப்ஐஆர்ல யார் யார் பேர் இருக்கு, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிற? சிபிஐ எஃப்ஐஆர்லயே அதே பேர் இருக்குது.